பாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்ட பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். அருமை சொந்தங்களே, ஒரு அற்புதமான நம்முடைய சட்டமன்ற வேட்பாளருக்காக இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக ஒரு பெண் தமிழகத்தில் அரசியல் மேலே வர முடியும் என்பதை காட்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்து நான் சென்னையில தமிழகத்துல ரசித்து அரசியல் இது போன்ற தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய அருமையக்கா கோகுல இந்திரா. எப்பொழுதும் அவருடைய பேச்சுல, அவருடைய நடத்தையில எப்பொழுதும் ஒரு கண்ணியம் இருக்கும். தான் நடந்து கொள்ளக்கூடிய விதம், மக்களுக்கு செய்யக்கூடிய பணி, பேசக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய கருணை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அற்புதமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா நகருடைய வெற்றி வேட்பாளர் அருமையக்கா கோகுல இந்திரா அவர்கள். அருமை சொந்தங்களே, நாம் எல்லோரும் கூட எழுச்சியோடு சுற்றிருக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் அக்கா அவர்களுக்கு நம்முடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்து அண்ணா நகரை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில ஒரு சிங்கப்பெண் கையில இந்த தொகுதி இருக்க வேண்டும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தினை கண்டு கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர் உங்களுக்கு யார் என்று தெரியும். ஒரு மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இவர்கள் படிப்படியாக ஒரு படியாக ஏறி வந்து பல பொறுப்புகளை அலங்கரித்து உங்களுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து மாறி வில்லிவாக்கத்துக்கு போயிட்டார். அண்ணா நகர்ல என்ன செஞ்சாருன்னு தெரியல, வில்லிவாக்கத்துக்கு போயிருக்கிறார். அவங்க எல்லாம் இந்த வேடந்தாங்கல்ல பறக்கக்கூடிய பறவைகளாக ஒரு இடமாக சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் உங்களுக்காக இந்த பகுதியில பணி செய்வதற்காக அருமையக்கா கோகுல இந்திரா அவர்கள் தொடர்ந்து நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் மறக்காம ஏப்ரல் 23ஆம் தேதி பெரிய வெற்றி அக்காவுக்கு நீங்க கொடுக்கணும். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை ஆதரித்து துர்காமா இங்க வந்ததை நான் பார்த்தேன். ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் தொகுதிக்கு வர்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வர்றாரு, பிரச்சாரம் பண்றாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருடைய தகுதி என்ன? அவர் நடத்தக்கூடிய கொரியர் கம்பெனியில சமீபத்தில் போதை பொருள் அவருடைய கொரியர் கம்பெனி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் சென்றதற்கான அவர் நடத்தக்கூடிய கொரியர் கம்பெனி, இளைஞர்களை நல்லா கேட்டுக்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய வேட்பாளராக யார் இருக்கின்றார்களோ நடத்தக்கூடிய கொரியர் கம்பெனி மூலமாக தமிழகத்திற்கு பல இடத்துக்கு கொரியர் மூலமாக போதைப் பொருள் போனதற்கான ஆதாரம் வந்த பிறகு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB மத்திய அரசுடைய அமைப்பு அவருடைய கொரியர் கம்பெனியை முழுவதும் ரைடு பண்ணார். இவருக்கும் தமிழகத்துல சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த தொகுதியில மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற்றார்னா ஐயா அண்ணா நகர் மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்குள்ள கஞ்சா விற்க ஆரம்பிச்சிருவாங்க. சட்டமன்றத்துக்குள்ள கஞ்சா விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட அவர்கள் வெற்றியின் பக்கமே வரக்கூடாதுங்க, டெபாசிட் பக்கமே வரக்கூடாது. ஆறுல ஒருத்தர் ஓட்டு போடலன்னா டெபாசிட் கிடைக்காது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களே நீங்க சிந்திக்கணும். இவர்கள் எல்லோருமே இந்த நெக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு கும்பல், போதைப் பொருள் உள்ள இருக்கக்கூடிய கும்பல் இன்னைக்கு வேட்பாளராக இங்கே வந்து துண்டை போட்டுக்கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் வாக்களிக்கும் பொழுது யோசித்து நேர்மையின் ஒரு உருவமாக, எளிமையின் சிகரமாக, ஒரு பண்பாளராக இருக்கக்கூடிய அக்கா அவர்களுக்கு அந்த வேட்பாளரோடு நேர்ல நிறுத்தினீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சில வாக்குறுதி கொடுப்பதை நான் கேள்விப்பட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சொல்றாரு, அண்ணா நகரின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புதிய மேம்பாலத்தை கட்டுவோம், முக்கிய இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்துவோம், சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு பிரத்யேக இடத்தை ஏற்படுத்துவோம், பட்டா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். ஐயா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், 10 வருஷங்க திமுக தானுங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள். ஐயா இவங்க சொல்றது ஏதோ பெருசா உனக்கு கொண்டு வரேன்னு சொல்ல, அடிப்படை பிரச்சனை. அடிப்படையா பார்க்கிங் பிரச்சனை, அடிப்படையா ஒரு மேம்பாலம் கட்டும். 10 வருட காலமாக எதுவும் செய்யாம 5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து விட்டு
இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி வில்லிவாக்கத்துக்கு போயிட்டார். அடுத்தவர் வந்திருப்பவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், முதல்ல இருந்து கதைய ஆரம்பிக்கிறார். ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த பொய் வாக்குறுதி எப்பொழுதும் நம்பாது, இவர்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டார். அடுத்த தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்ப இருக்கிற வேட்பாளர் நிற்க மாட்டாங்க, இன்னொருத்தர் வர போறார். அண்ணா நகரை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அது வணிகத்துறையாக இருக்கட்டும், பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், அது நல்லவர்கள் கையில இந்த தொகுதி இருக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் அக்கா கோகுல இந்திரா அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னம் சின்னத்தில் நீங்கள் அளிக்கிறீர்கள். அருமை சொன்னங்களே, நீங்க அக்கா இங்க நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு பெண் அரசியலை சாதிப்பது சாதாரண வேலையை நீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க. ஆணை விட ஒரு பெண் 2 மடங்கு கடுமையாக உழைக்கிறார். ஆண் சந்திக்கக்கூடிய அவமானங்களை விட ஒரு பெண் குறைந்தபட்சம் 4 முறை அதிக அவமானங்களை சந்திக்கும். அதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு பெண் இங்க நிக்கிறான். இவருடைய அரசியல் பயணத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனை அவமானங்களை தாண்டி, எத்தனை கஷ்டங்களை தாண்டி இங்க நின்று இருப்பான். ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க. இதையெல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல 137வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 33% இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்கணும். கோகுல இந்திரா அம்மா மாதிரி அவங்க வரணும், உங்களுடைய குழந்தைகள் வரணும், சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்க வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அருமை சொந்தங்களே, அதுவும் மிக சிறப்பாக 2011 மக்கள் தொகை அடிப்படையில் அதை கொண்டு வந்திருந்தா தமிழ்நாட்டுக்கு 50 எம்பிகள் தான் கிடைச்சிருக்கு. ஆனா மோடி அவர்களுக்கு தெரியும், மக்கள் தொகை அடிப்படையில் அதை கொண்டு வர விரும்பல. எல்லா மாநிலத்துக்கும் 50% உயர்த்தும், எல்லோருக்கும் 50%. தமிழகம் 39 59, கேரளா 20 30, ஆந்திரா 25 38, எல்லாருக்கும் 50% கொடுக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பிரச்சனை தெரியலீங்க. அவர்களை பொறுத்தவரை கனிமொழி கருணாநிதி ஒரு குடும்பத்திலிருந்து வரணும், அவர்களை பொறுத்தவரை தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு குடும்பத்திலிருந்து வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சுயமாக உழைத்து மேலே வரக்கூடிய ஒரு கோகுல இந்திரா தேவை கிடையாது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திமுக ஸ்டாம்ப் குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக பாராளுமன்றத்திலே இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, திமுகவுக்கு எதிராக சகோதரிகள் ஒரு ஓட்டு கூட நீங்க போடக்கூடாது. காரணம், உங்களுடைய குரல் பாராளுமன்றத்திலே கேட்கக்கூடாது என்பதற்காக மிக கொடூரமாக 2 நாட்களுக்கு முன்பு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் மனது வைத்து விட்டார், ஏதோ ஒன்ன பண்ணி அதை கொண்டு வந்துருவார். 2029 வருவது உறுதி. ஆனா அவர்கள் பாராளுமன்றத்துல இதை தோற்கடித்ததன் விளைவு ஏப்ரல் 23 தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் நாள்ல நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. எங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்ட திமுக அவர்களுக்கு எதிராக தமிழகத்தில் நாங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுவோம் என்கின்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கும் 5 ஆண்டு காலம் திமுகவுடைய ஆட்சி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதேதான். ஐயா கருணாநிதி அவர்கள் கூவத்தை சுத்தம் பண்றாங்க. மக்களும் பார்த்து கேட்டாங்க, 1000 கோடி நீங்க, 500 கோடி நீங்க, கூவம் அப்படியே இருக்குது, நாங்க போய் பார்க்கலாமான்னு கேட்டது. கருணாநிதியா சொன்னாரு, உள்ள போனீங்கன்னா முதலையெல்லாம் இருக்கு, போகாதப்பா அப்படின்னாரு. ஆனா கூவத்துக்குள்ள யாரும் பேர் உள்ள பார்க்கல, வெளியே இருந்தா பாக்குறேன். ஸ்டாலின் ஐயா, நான் அடையாள சுத்தம் பண்றேன்னு ஆரம்பித்து கடந்த 5 ஆண்டுகள்ல 1500 கோடி ரூபாய் அடையாள ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அந்த 1 ரூபாய்க்கான வேலையை கூட நடந்ததாக உங்களுக்கு எனக்கும் தெரியாது. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள். குறிப்பாக சென்னைக்குள்ள மட்டுமே 40,000 வீடுகள் மீனவர்களுக்கு, ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கலீங்க. சிங்கார சென்னை பேக்கேஜ் 1, 2, 5,000 கோடி ரூபாய் மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. ஆனா அடுத்த கனமழை சென்னை வரும் பொழுது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4க்கு பிறகு முதலமைச்சராக வந்த பிறகு மறுபடியும் மழைநீர் வடிகால் வாரியத்தை நம்ம சரி பண்ணிட்டு ஆகும். அதெல்லாம் சும்மா உப்புதி சப்பானியாக ஒரு படத்துல இந்த விவேக் பாத்தீங்கன்னா அந்த சிம்முகளை ஒட்டி வச்சிட்டு இருப்பாரு. நைட்டு ஃபுல்லா காலையில அந்த பாட்டி தூக்கி எறிகிற மாதிரி தான் அந்த வேலையை செய்து வைத்திருக்கின்றார்கள். சிங்கார சென்னையை சிங்காகிற சென்னையாக மாட்டி இருக்கின்றார்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில். அருமை சொந்தங்களே, ஆபரேஷன் கஞ்சா பார்ட் 1, பார்ட் 2, இவங்க இஷ்டத்துக்கு பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தமாக தமிழகத்தில் அவங்க கஞ்சா பிடிச்சதே 65,000 கிலோ தான். 1825 நாள்ல வெறும் 65,000 கிலோ. இன்னைக்கு எல்லா பக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்களே கஞ்சா வைக்கும் பொழுது எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்? சென்னையினுடைய தலைநகரத்தை பாருங்க, தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிய பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய திமுகவுடைய பிரமுகர், அது மட்டும் இல்ல, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொடூரமாக இங்கே வெட்டி கொண்டிருக்கின்றார்கள்.
எந்த விதமான பாதுகாப்பு இங்கே பொதுமக்களுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடந்த 5 ஆண்டு காலத்துல படுகொலைகள் மட்டுமே 8008, பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் ரேப் மட்டுமே 2080. அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தை செல்வங்கள் பாதுகாப்பான ஒரு மாநிலத்தை வளர்ந்து அதற்கு கோகுலா இந்திரா அவர்கள் போன்றவர்கள் சட்டமன்றம் என்பது ஆரம்ப படி. அதன் பிறகு கட்சி இருக்கு, ஆனால் எடப்பாடி அவர்கள் முடிவு செய்வார்கள் எல்லாம் எந்த அதிகாரத்துக்கு போறாங்க. உயர்ந்த அதிகாரத்திற்கு மகளிர் வந்து அமரும் பொழுது மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரத்துல பெண்களுடைய குரல் ஆட்சி அதிகாரத்துல வரும். அதனால் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் வாக்களிப்பதாக நான் இங்கே கருதவில்லை. அதையும் தாண்டி அக்கா கோகுல் இந்திரா அவர்களை உயர்த்துவதற்காக, உங்களை உயர்த்திக் கொள்வதற்காக நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, அக்கா அவர்கள் உங்களுக்கு எல்லா இடத்திலும் கூட வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா, அமைந்தகரை மற்றும் அரும்பாக்கம் பகுதியில் வாழும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடியிருப்பிடத்திற்கான பட்டா. ஐயா, இதை வந்து திமுக காரன் 10 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கிறான். அதை மறுபடியும் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பேசுறாங்க. ஆனா இதை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனது வேண்டும், ஆட்சியில் அந்த திறமையும் திறன் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினராக அக்கா கோகுல் இந்திரா அவர்கள் இந்த பொறுப்பில் அமரும் பொழுது இருவரும் சேரும் பொழுது நடக்கும். அதனால இதை வாக்குறுதியாக அமைந்தகரை மற்றும் அரும்பாக்கம் பகுதியில் வாழக்கூடிய எல்லா பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குடியிருப்பிடத்திற்கான பட்டா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மே 4க்கு பிறகு வரும் பொழுது உங்களுக்கு செய்வோம் 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 என்பதை சொல்லி, அருமை சொந்தங்களே, மறந்து விழுந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். 514 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியது வெறும் 70 மட்டும்தான். 2026 திமுக வேட்பை வாக்குறுதி எடுத்து படிச்சு பாருங்க. 71 வாக்குறுதி 2021 கொடுத்தது அப்படியே கட்டுக்காப்பி பேஸ்ட் பண்ணாம அப்படியே மறுபடியும் போட்டிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் கேட்டீங்கன்னா 99% நிறைவேற்றி விட்டோம், 99% நிறைவேற்றி விட்டோம் என்று போய் சொல்லுகிறார். நீங்களே சொல்லுங்க. கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் இல்லை, டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் இல்லை. பகுதி நேர ஆசிரியர் பெருமக்களை முழுவதுமாக அவர்களை நாங்கள் வெளில எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இல்லை. செவிலியர்களை முழுவதுமாக எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இல்லை. மாதந்தோறும் மின்கட்டணம் என்று சொன்னார்கள் இல்லை. அரசு வேலையை 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். வெறும் 94,000 பேருக்கு தான் அரசு வேலை கொடுத்திருக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக ஆக்குவோம் என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. அருமை சொந்தங்களே, இந்த வாக்குறுதியெல்லாம் படிச்சுக்கிட்டே போலாம். கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள். அதுவும் இல்லை. ஆனால் வெறும் பொய்யை மட்டும் பேசிக்கொண்டு ஒரு குடும்பமே இன்று தமிழகத்துல எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய சகோதரி கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள் 3 பேரும் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு சொல்றாங்க. சென்னையில இத்தனை காலம் இருந்து இன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது, சென்னை மக்கள் திமுகவுடைய கோட்டையிலே ஓட்டையை போட்டு இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லா தொகுதிகளும் கூட கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக அண்ணா நகர்ல கொண்டு வர போறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்குறுதியை மோடி அவர்கள் கேரண்டியாக கோயம்புத்தூர் என்று முன்தினம் சொல்லி இருக்கின்றார். உங்களுக்கு வரக்கூடிய 2000 ரூபாய் இன்னைக்கு நாளைக்கு சொல்ல மாட்டாங்கம்மா. 28 மாதங்கள் கொடுக்காம 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆரம்பித்த பொழுது 60 லட்சம், 80 லட்சம், 90 லட்சம், 1,10,00,000 லட்சம். தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடிதான் 1,30,00,000 தொட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. எப்படி உங்களை அவமானப்படுத்தலாம் மறந்துடக்கூடாது. அரசு தேர்தல் ஏறினா ஓசி 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 என்று சொன்னாங்க. பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா வாங்கி தலையில் அடிச்சாங்க. அதனால சகோதரிகளை தயவு செய்து, நம்முடைய தமிழ் சகோதரிகள் தாய்மார்கள் ரொம்ப நல்லவங்க. உழைச்சு போன சில இடத்துல நீங்க விட்டுறீங்க. ஆனா இந்த முறை உழைச்சு போன கூட நீங்க விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுவதுமாக வேரோடு மண்ணோடு நீங்கள் இந்த தேர்தலில் அவர்களை பிடிங்கி எறிய வேண்டும். அருமை சொந்தங்களே, நம்முடைய வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்துவோம். ஆண்டுக்கு 3 விலையில்லாத சமையல் எரிவாயு சிலிண்டர் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். 5 லட்சம் மகளிர் உங்களுடைய குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போவாங்கம்மா. 25,000 ரூபாய் மானியத்தோடு இ ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் வண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கு 2 சக்கர வாகனம் வந்துவிடும். விலையில்லாத ஃப்ரிட்ஜ் நேரடியாக. இவங்க மாதிரி டோக்கன் 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 சுத்திட்டு இருக்க மாட்டாங்கம்மா. அந்த டோக்கன் எடுத்துட்டு எங்க போறாங்கன்னே தெரியாத ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக இல்லத்திற்கு வந்துவிடும். கஞ்சா இல்லாத தமிழகம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 100 நாட்கள் ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல 100 நாட்கள் அதை கட்டுக்குள் கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில எத்தனை கடுமையான விலை உயர்வு. அதற்காக ஒரு முறை உங்களுக்கு உதவித்தொகையாக 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு நேரடியாக ஆட்சிக்கு வந்தவுடன், போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி டிஜிபியை மாத்தினாங்க, போன வாரம் தலைமைச் செயலரை மாத்தினாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போய்விடும். ஆனால் மறுபடியும் சொன்னங்களே, அண்ணா நகர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய அரசியல்வாதி, பேச்சில் எப்பொழுதுமே ஒரு முதிர்ச்சி, ஒரு தெளிவு, ஒரு கருணை இருக்கக்கூடிய இவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக நாம் பெறுவோம். நம்ம சொந்தங்களே, அக்கா கோகுல் இந்திரா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல கொடுங்க. அம்மாவுடைய வழியில அம்மாவினால் பட்டை தீட்டப்பட்டு செதுக்கப்பட்டு ஒரு கூழாங்கலிலிருந்து வைரமாக உருவாக்கப்பட்டவர்.
மறந்து விழுந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள், வெற்றி சின்னம் இரட்டை இலை எண்களை மறந்து விடாதீர்கள் சொன்னங்களே. நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். என்னோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவி அக்கா லதா அவர்கள், அண்ணன் செல்வி அவர்களை போட்டிருக்கிறார்கள். அதே போல எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாம் நம்முடைய கட்சி ஒரு இடத்துல நிக்கிறதை விட கூட்டணி கட்சிக்கு நாம் 2 மடங்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொல்லி இருக்கிறார். ஒரு வாக்கும் கட்டளைக்கு அண்ணா நகரில் நீங்க கொண்டு வந்து சேர்த்து ஒரு வாக்கு கூட எங்கேயும் சிதறக்கூடாது. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறீங்க, சுழற்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், ஐயா பாரிவேந்தராவுடைய தலைவர்கள் தொண்டர்கள், அருமையான தேசிய சமூகம் அவர்களுடைய தலைவர்கள் தொண்டர்கள், எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களே, பொதுமக்களே, மறந்து விருது விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். அருமையான வேட்பாளரை தயவு செய்து தவற விடாதீங்க. அண்ணாநகர் கார்த்திக் எவ்வளவு கெட்ட பேர் அண்ணாநகருக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தெரியும். கமிஷன், கரப்ஷன். ஐயா இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவங்க எல்லாம் எங்கேயும் தப்பிச்சுதான் போக மாட்டாங்க, எல்லாரும் மாட்டத்தான் போறாங்க. 5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனுடைய எபி சென்டராக இருந்ததே அண்ணாநகர் கார்த்திக். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷனோடு, ஆடிட்டரோடு, சண்முக சுந்தரத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த 3 பேர் போட்ட கமிஷன் ஆட்சி உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செய்து யாரையும் மன்னிக்காது, தயவு செய்து மன்னிச்சிடாதீங்க. சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும், உங்களை உயர்த்தணும், தரம் உயர்த்தணும், சிங்கார சென்னையாக மாற்றணும். பேருக்கு தான் திமுக சொல்றாங்க. இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆளுமை நமக்கு வேண்டும். அந்த ஆளுமை நம்மளுக்கு இருக்கிறாங்க கோகுலேந்திராக்க. அதனால உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி, சுற்றிருக்கின்ற வெயில்ல இனிமையாக சிரித்த முகத்தோடு வெயிலை பொருட்படுத்தாமல் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிவதாக இருந்தாலும் கூட உங்களை பார்க்கும் பொழுது வெற்றியை உறுதி செய்துவிட்டு களத்துக்கு நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம். அப்படி இருந்து மருமை சொந்தங்களே, கண் துஞ்சாம நம்ம ஏமாந்து விடக்கூடாது. இன்றும் நம்ம கடமையை செய்யணும், நாளைக்கு நம்ம கடமையை செய்யணும். 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் 1+4 5 பேர் வரைக்கும் மைக் இல்லாம நீங்க வீட்டுக்கு போன அனுமதி இருக்கு, அதையும் நீங்க செய்யணும். நம்முடைய வேட்பாளர்கள் செய்ய வேண்டிய வேலை 23ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வாக்கு பெட்டியில அந்த வாக்கு முடியும் வரை நாம் தொண்டர்கள் உழைக்கணும். அதுதான் கூட்டணியினுடைய தர்மம். அதனால பிரச்சாரம் முடிஞ்சிருச்சுன்னு 2 நாள் சுணங்கிறாதீங்க. அன்னைக்குதான் திமுக தன்னுடைய ஆட்டத்தை காட்டுவான். அதனால 23ஆம் தேதி 7 மணி வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே உயிர்ப்போடு, அதே தன்மையோடு நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும் என்று போட்டு சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.